ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜேர்னி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம மத்திய அரசோட பில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ல இருந்து நமக்கு ஒரு சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஜினியர்ஸ்க்கான போஸ்டிங்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சேலரி 30,000 இருந்து 45,000 வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இந்த வீடியோவில் நம்ம இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றது, ஏஜ் லிமிட் என்ன, அவங்களோட செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதர் டீடைல்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்கிறத கிளியரா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்க நம்ம சேனலுக்கு நீங்க கொடுக்குற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் நெக்ஸ்ட் வீடியோ நாங்க போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்டா ரீச் ஆயிடும். இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடோட ஹெட் ஆபீஸ்ல இருந்தா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 17/6/2026 அன்னைக்கு உங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை யூனிட்ல தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் எடுக்கிறாங்க. உங்களுக்கு ஜாப் லொகேஷன் சென்னையில தான் இருக்கும். ட்ரெயினி இன்ஜினியர் கிரேட் 1ங்கிற போஸ்ட்டுக்கு இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு 9 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. இதை கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் பண்ணி யூஆருக்கு 3 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 2 வேகன்சி, ஓபிசிக்கு 3 வேகன்சி, எஸ்டிக்கு 1 வேகன்சின்னு 9 வேகன்சியும் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு ஏஜ் லிமிட்டா மேக்ஸிமம் 28 இயர்ஸ்க்குள்ள கேண்டிடேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கட் ஆஃப் டேட்டா 1/6/2026 அன்னைக்கு உங்களுக்கு 28 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷனா எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷரா நீங்க இருந்தாலும் தாராளமா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்ல உங்களுக்கு கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷனும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷனும், பிடபிள்யூடி கேண்டிடேட் above 40% இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷனும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ட்ரெயினி இன்ஜினியர் கிரேட் 1 போஸ்டுக்கான என்கேஜ்மெண்ட் அண்ட் சேலரி டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இனிஷியலா உங்களை 2 இயர் பீரியடுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அது மேக்ஸிமம் 1 இயர் பீரியடுக்கு உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் உங்களை டெம்பரரி பேசிஸ்ல தான் எடுக்கிறாங்க. மேக்ஸிமம் நீங்க இங்க 3 இயர்ஸ் ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சேலரியா நீங்க ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு 30,000 சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் இயர் உங்களுக்கு 35,000 சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா தேர்ட் இயர் உங்களுக்கு 40,000 சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம உங்களுக்கு கன்சாலிடேஷன் அமௌண்டா 12,000 per இயருக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க இன்சூரன்ஸ் பிரீமியம் போட்டுக்கலாம், அலோவன்சஸ், நீங்க ஃபுட்வேர்ஸ் ஏதாவது வாங்குறீங்க இல்ல டிராவல் அலோவன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு 2 இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மந்த் உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆகிறப்பயே 6,000 rupees பே ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் உங்க 6th மந்த்ல உங்களுக்கு கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்ல நீங்க ஃபர்ஸ்ட் 2 இயருக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க, உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் எல்லாம் 80% மேல இருக்கு, உங்க அட்டெண்டன்ஸ் எல்லாம் 80% மேல இருக்குன்னா உங்களோட தேர்ட் இயர்ல உங்களுக்கு அட்வான்ஸ்மெண்டா ப்ராஜெக்ட் இன்ஜினியர்னு உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்க சரியா பர்ஃபார்ம் பண்ணலன்னா தேர்ட் இயருக்கும் உங்களை ட்ரெயினி இன்ஜினியர் கிரேட் 3ல வச்சிருப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தரா 1 இயருக்கு நீங்க அந்த போஸ்டிங்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிடுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு அந்த ப்ரமோஷன் கிடைச்சு ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கிரேட் 1க்கு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த 3 இயர்ஸ் பீரியட் இல்லாம இன்னும் 1 இயர் பீரியட் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம உங்களுக்கு இயர்லி 25,000 போனஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 4 இயர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்றப்ப 1 lakh rupees உங்களுக்கு போனஸ் அமௌண்டே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கான உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல் கொடுத்திருக்காங்க. ட்ரெயினி இன்ஜினியர் கிரேட் 1 போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷனா பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங்ல நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்ச கேண்டிடேட்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். நீங்க 4 இயர்ஸ் டிகிரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல நீங்க ஜஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்க எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டி கவர்மெண்டால ரெகனைஸ் பண்ணப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் ஆர் யூனிவர்சிட்டில நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். உங்களோட டிகிரி சர்டிபிகேட், மார்க் ஷீட், கன்சல்டேஷன் சர்டிபிகேட் எல்லாத்தையும் நீங்க ப்ராப்பரா வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாபுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது 100 மார்க்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கா ஜெனரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்குலாம் 35%, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்குலாம் 30% உங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மெயினா இந்த எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. 1:4 ரேஷியோல உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ற பிளேஸும் சென்னையில தான் உங்களுக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க.
கொடுத்திருக்காங்க. அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு அவங்களோட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஃபில் பண்றதுக்கு முன்னாடி எல்லா எலிஜிபிள் கிரைட்டீரியாஸும் கரெக்டா மேட்ச் பண்ணிருக்கீங்களான்னு பார்த்துட்டு உங்களை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் சார்ஜஸா ஜெனரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்குலாம் 177 rupees அப்ளிகேஷன் சார்ஜஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சார்ஜஸ் 150 rupeesம் 18% ஜிஎஸ்டியும் உங்களுக்கு டோட்டலா 177 rupees அப்ளிகேஷன் சார்ஜஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எஸ்பிஐல போயிட்டு பே பண்ணிட்டு அதோட ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்குலாம் அப்ளிகேஷன் சார்ஜஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க பேமெண்ட் பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களோட ஆன்லைன் போர்ட்டல் லிங்க் எல்லாமே இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணுங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களோட 10th 12th மார்க் ஷீட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்காக நீங்க சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ரூஃபுக்கு உங்களோட டிகிரி சர்டிபிகேட், மார்க் சர்டிபிகேட், செமஸ்டர் மார்க் சர்டிபிகேட் எல்லாம் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கேஸ்ட் ப்ரூஃபுக்கு உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம நீங்க எங்கேயாவது எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா அதுக்குள்ள ஆஃபர் லெட்டர், எம்ப்ளாய் ஐடி, லாஸ்ட் மந்த் சேலரி ப்ரூஃப் இது எல்லாமே நீங்க சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு ஒன்லி இந்தியன் சிட்டிசனா இருந்தா மட்டும் தான் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்ஸ் எல்லாமே அவங்களோட கம்பெனி ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு பொறுத்த மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேபி அதர் ப்ராஜெக்ட்ஸ்ல எங்கேயாவது உங்களுக்கு அதர் சைட்ல எங்கேயாவது ஒர்க் இருந்தாலும் அதுக்கு நீங்க போறதுக்கு வில்லிங்னஸா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க இதுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ், மெடிக்கல் கவரேஜுக்கு 2 lakhs-உம் லைஃப் இன்சூரன்ஸ்க்கு 5 lakhs-உம் நீங்க கவரேஜ் எடுத்து அதுக்குள்ள ப்ரூஃப் ஹெச்ஆர்ட்ட சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள கேஷ் எல்லாம் அவங்களே கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் அவங்க சொல்லியிருக்க லாஸ்ட் டேட்டுக்குள்ள சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மென்ஷன் பண்ணிருக்க பிரான்ச் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லாம வேற ஏதாவது பிரான்ச்சஸ்ல இருந்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் இமீடியட்டா ரிஜெக்ட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. உங்களை எல்லாத்துக்கும் கான்டாக்ட் பண்றது எல்லாத்துக்கும் இமெயில் மூலியமா தான் கான்டாக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள ப்ராப்பரான டீடைல்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஆல்ரெடி பிஎஸ்யூ கவர்மெண்ட்ல ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கி உங்களை சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ளை பண்றதுக்கான லிங்க் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு லாஸ்ட் டேட்டா 1/7/2026 வரையும் தான் உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் லிங்க், இவங்களோட அபிஷியல் வெப்சைட் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன். நீங்க எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.